Welcome to Binary Buds. இப்போ பார்க்க போகிறது சீரீஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஹவு டு கிரியேட் எம்டி சீரீஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ எம்டி சீரீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம சீரீஸ் அப்படின்னாவே நம்ம வந்து மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் எப்படி மாடியூல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எம்டி சீரீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். ஸோ மாடியூல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பாண்டாஸ். ஸோ ஆஸ் பிடி அப்படிங்கிறது அலைஸ் நேம். இம்போர்ட் அப்படிங்கிறது கீவேர்ட், மாடியூல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட் இம்போர்ட். பாண்டாஸ் அப்படிங்கிறது மாடியூலோட நேம். ஆஸ் அப்படிங்கிறது அலைஸ் நேம். அலைஸ் நேமோட கீவேர்டு தான் ஆஸ். பிடி அப்படிங்கிறது வந்து ஒரு அலைஸ் நேம், யூசர் டிஃபைன் அலைஸ் நேம். இந்த பிடிக்கு பதிலாக நம்ம என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே பிடி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிடி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா. இப்போ நான் சீரீஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ சீரீஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சீரீஸ் ஆப்ஜெக்ட். ஸோ சீரீஸ் ஆப்ஜெக்ட் வந்து நான் எஸ்ஓ அப்படின்னு வைக்கிறேன். ஸோ எஸ்ஓ அப்படிங்கிறது சீரீஸ் ஆப்ஜெக்ட். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்சிஆர் ஓபிஜே இப்படி கூட வச்சுக்கலாம் சீரீஸ் ஆப்ஜெக்ட். ஸோ சீரீஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு அலைஸ் நேம். நான் என்னோட அலைஸ் நேம் என்ன கொடுத்துருக்கனோ அந்த அலைஸ் நேம் பிடி. சப்போஸ் நான் அலைஸ் நேமே கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல நான் பாண்டாஸ்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ சீரீஸ் யூஸ் பண்ணும்போது எஸ் எப்பவுமே கேப்ஸில் இருக்கணும். ஓகேங்களா. இந்த சீரீஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட்டுக்காக இந்த எஸ்ஸும் இந்த ஓவும் வந்து கேப்ஸில் கொடுத்தேன். பட் இந்த இடத்துல இந்த எஸ்ஸும் ஓவும் கேப்ஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வேரியபிள் தான். ஸோ வேரியபிள் நம்ம எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வரக்கூடிய சீரீஸ் ஆப்ஜெக்ட் எஸ் அப்படிங்கிறது வந்து கேப்ஸில் இருக்கணும். இப்போ நான் எம்டி சீரீஸ் அப்படிங்கிறனால நான் எந்த ஆர்கியூமெண்ட்டுமே பாஸ் பண்ணாமல் ஜஸ்ட் கிரியேட்டட் எம்டி. ஓகேவா. நவ் இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் அப்படிங்கும்போது எஸ்சிஆர் என்ன நான் வேரியபிள் நேம் கொடுத்தனோ அந்த வேரியபிள் நேம் நான் கொடுக்குறேன். சரிங்களா. இப்போ நான் இது ரன் பண்ணணும். ரன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டேரெக்டாக எஃப்ஐ கீ ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா ரன் மாடியூல். ஸோ இந்த ரன் மாடியூல் நான் கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் பண்ண சொல்லி நமக்கு கேட்கும். கிளிக் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நான் டெஸ்க்டாப்பில் வந்து எனக்கு பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ அந்த பைத்தான் ஃபோல்டருக்குள்ளே நான் இப்போ வந்து சீரீஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண. ஸோ சேவ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட்டிங் எம்டி சீரீஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் டைம் ரன் பண்ணதுனால எனக்கு 2 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ எம்டி சீரீஸ் அப்படிங்கும்போது சீரீஸ் அப்படிங்கிற கீவேர்ட் அதுக்குள்ளே எனக்கு லிஸ்ட்டாக தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ லிஸ்ட்டு தென் டேட்டா டைப் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் எம்டி சீரீஸோட ஃபார்மேட். லிஸ்ட்னா நம்ம எம்டி லிஸ்ட் இந்த மாதிரி கொடுப்போம். டப்பிள்னா ஒரு ப்ராக்கெட் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து சீரீஸ் அப்படிங்கிற கீவேர்டுக்குள்ளே எம்டி லிஸ்ட்டு அதனோட டேட்டா டைப் எப்பவுமே சீரீஸ்க்கு வந்து டேட்டா டைப் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். டேட்டா டைப்பில் நமக்கு 3 டேட்டா டைப் இருக்குது. இன்டீஜர், ஃப்ளோட்டு, ஆப்ஜெக்ட். இன்டீஜர் நம்பருக்கு, ஃப்ளோட் வந்து சேம் டெசிமல் நம்பருக்கு, தென் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்குக்கு. ஸோ இந்த இடத்துல எம்டியாக இருக்கிறனால ஹையர் ப்ரெசிடென்ஸ் வந்து ஆப்ஜெக்ட், அதனால் ஆப்ஜெக்ட்னு பிரிண்ட் ஆகுது. புரியுதுங்களா. ஸோ கிரியேட்டிங் நான் எம்டி சீரீஸில் நம்ம மொத்தம் 3 மெத்தடு இருக்குது. ஸோ கிரியேட்டிங் நான் எம்டி சீரீஸ். ஸோ இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ நான் இது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கமாண்ட் லைன் போடுறேன். ஸோ 3 டைம்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் போட்டோம் அப்படின்னா அது கமாண்ட் லைன். சிங்கிள் ஹேஷ்டேக் போட்டால் அது சிங்கிள் லைன் கமாண்ட். இந்த மாதிரி ஸ்டார்டிங் எண்டிங்கில் போட்டால் அது மல்டிபிள் லைன் கமாண்ட். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதெல்லாம் பைத்தான் பேசிக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ கிரியேட்டிங் நான் எம்டி சீரீஸ். ஸோ கிரியேட்டிங் நான் எம்டி சீரீஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மெத்தடு வந்து யூஸிங் லிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் யூஸிங் லிஸ்ட். ஸோ யூஸிங் லிஸ்ட்டில் நான் எப்படி வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் சேம் பாண்டாஸ் ஆஸ் பிடி. ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து சீரீஸ் ஆப்ஜெக்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட்டு அப்படிங்கும்போது எல் ஈக்குவல் டு நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ லிஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 3, 6, 9, 12 ஓகே 4 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இதை வந்து நான் வந்து எஸ்ஸில் பாஸ் பண்ணுறேன். ஸோ சீரீஸ் ஆப்ஜெக்ட் நான் இங்கே கேபிட்டல் எஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பிடி டாட் சீரீஸ் இதுக்குள்ளே நான் வெறும் எல் மட்டும் பாஸ் பண்ணுறேன், லிஸ்ட்டை மட்டும் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் எஸ். ஸோ பிரிண்ட் ஆஃப் கேபிட்டல் எஸ். ஸோ பிரிண்ட் ஆஃப் எஸ். ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ சேம் ரன் மாடியூல்.
ரன் மாடியூல் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணது இங்கே அவுட்புட் இருக்குது 3692 அப்படிங்கிறது நான் க்ரியேட் பண்ண இந்த லிஸ்ட்டு வந்து எனக்கு இங்கே டேட்டாவாக வந்திருக்கு 0123 அப்படிங்கிறது வந்து பொசிஷனல் இண்டெக்ஸிங் ஓகேவா ஸோ இங்கே டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா இது இன்டீஜர் டேட்டா டைப் ஸோ இன்டீஜர் 64 நான் இங்கே இண்டெக்ஸ் எதுவும் பாஸ் பண்ணாதனால எனக்கு இங்கே வந்து பொசிஷனல் இண்டெக்ஸிங் 012 வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு புரியுதுங்களா ஸோ இப்போ நான் இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறேன் சப்போஸ் இப்போ நான் இந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் பாஸ் பண்ணுறேன் ஸோ கமா நான் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நான் எகெயின் லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூஸ் நான் பாஸ் பண்ணியிருக்கணும் அவ்வளோ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இண்டெக்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணணும் இப்போ நான் 4 எலமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ 4 இண்டெக்ஸ் நான் பாஸ் பண்ணணும் ஸோ அதுவும் லிஸ்ட்டாக நான் பாஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன் ஸோ ரன் மாடியூல் ஸோ இப்போ பாருங்கள் கிளிக் ஓகே ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இண்டெக்ஸ் வந்து ஏபிசிடின்னு வந்திருக்கு ஓகேவா சப்போஸ் நான் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் இப்போ நான் வந்து 4 எலமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் பட் நான் இண்டெக்ஸ் வந்து 3 தான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு எரர் அக்கர் ஆகும் ஏன்னா இட் ஷுட் பி நம்பர் ஆஃப் டேட்டா ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் லென்த் ஆஃப் வேல்யூ 4 does not match the length of index அப்படின்னு வந்திருக்கு ஸோ அப்போ லென்த் ஆஃப் வேல்யூ வந்து 4 இருக்குது அது வந்து லென்த் ஆஃப் இண்டெக்ஸோட மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அப்போ லென்த்தும் அதாவது டேட்டாவோட லென்த்தும் இண்டெக்ஸோட லென்த்தும் இட் ஷுட் பி மேட்சபிள் வந்து நான் இங்கே தான் பாஸ் பண்ணணுமா அப்படின்னா இங்கே பாஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாதுங்க நான் இப்போ கீழேயும் பாஸ் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் S2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா எஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நான் எல் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் லிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை பாஸ் பண்ணியிருக்கேன் இப்போ S2வில் பார்த்தோம் அப்படின்னா 2468 அப்படின்னு டேரெக்டாக சீரீஸ்குள்ளேயே நான் லிஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அப்போ நான் 2 மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு நான் அந்த வேரியபிளை வந்து சீரீஸ்குள்ளே பாஸ் பண்ணலாம் இல்லை நான் டேரெக்டாக லிஸ்ட்டே பாஸ் பண்ணுறேன்னா டேரெக்டாக லிஸ்ட்டே பாஸ் பண்ணலாம் இப்போ இந்த இண்டெக்ஸ் 2 இண்டெக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே இண்டெக்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குது ஏபிசிடின்னு இருக்குது பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபின்னு சொல்லிட்டு நான் இண்டெக்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ ரிப்பீட் பண்ணலாம் அப்போ சீரீஸில் லேபிள்டு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகலாம் ஓகேவா ஸோ பொசிஷனல் இண்டெக்ஸிங் தான் ரிப்பீட் ஆகாது இப்போ இதனோட பொசிஷனல் இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா 0 1 2 3ன்னு வந்துடும் ஆனால் லேபிள்டு இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி ஓகேவா ஸோ இப்போ நான் இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறேன் சேம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரன் மாடியூல் ஸோ கிளிக் ஓகே ஃபஸ்ட்டு அவுட்புட் வந்து இந்த எஸ் செகண்ட் அவுட்புட் வந்து S2 ஓகேங்களா ஸோ அப்போ ஏபின்னு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து யூஸிங் லிஸ்ட் ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா யூஸிங் டிக்ஷனரி ஸோ யூஸிங் டிக்ஷனரி அப்படிங்கிறதுல நான் இப்போ டிக்ஷனரி நான் இந்த இடத்துல லிஸ்ட்டாக பாஸ் பண்ணேன் இப்போ நான் டிக்ஷனரியாக பாஸ் பண்ண போகிறேன் ஓகேவா ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் as pdங்கிறது இங்கே நான் கமாண்ட் லைன் போடாமல் எனேபிளாக வச்சுக்கிறனால திரும்ப நான் இங்கே இம்போர்ட் பாண்டாஸ் as pd போடலை ஓகேவா ஸோ இப்போ நான் டிக்ஷனரி அப்படிங்கும்போது எனக்கு டிக்ஷனரி அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா கீ வேல்யூ பேராக இருக்கும் ஸோ இப்போ என்னோட டிக்ஷனரியில் கீ அப்படிங்கிறது வந்து இண்டெக்ஸ் ஓகேவா வேல்யூ அப்படிங்கிறது வந்து டேட்டா இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஸோட சீரீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தான் போடுறேன் ஸோ சீரீஸ் ஆப்ஜெக்ட் வந்து பி அப்படிங்கிறது வந்து இண்டெக்ஸ் 6 அப்படிங்கிறது டேட்டா ஸோ கீ வேல்யூ இப்போ நான் டிக்ஷனரி போடும்போது கீஸ் வந்து யூனிக்காக இருக்கணும் இப்போ வந்து நான் ரிப்பீட்டட் இண்டெக்ஸ் வந்து நான் டிக்ஷனரியில் போட முடியாது ஏன்னா டிக்ஷனரியோட கீஸ் ஆர் யூனிக் அப்போ நான் கீஸ் வந்து எந்த கீ எல்லாம் யூனிக்காக இருக்கோ எந்த இண்டெக்ஸ் எல்லாம் யூனிக்காக இருக்கோ அந்த இண்டெக்ஸுக்கு தான் நான் என்ன பண்ண முடியும் டிக்ஷனரி மெத்தடில் போட முடியும் இப்போ ரிப்பீட்டட் மெத்தடு வந்து இப்போ இங்கே செகண்ட் ஒன் S2 வந்து என்னால் போட முடியாது ஏபின்னு இருக்குது ஏபி நான் இங்கே டிக்ஷனரி மெத்தடில் போட முடியாது ஏன்னா டிக்ஷனரியோட கீஸ் வந்து யூனிக்காக தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நான் சேம் எஸ் ஈக்குவல் டு பிடி டாட் சீரீஸ் ஸோ இப்போ நான் வந்து டி மட்டும் நான் டிக்ஷனரி பாஸ் பண்ணுறேன் ஸோ டிக்ஷனரி பாஸ் பண்ணிவிட்டு நான் பிரிண்ட் எஸ் கொடுக்குறேன் ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியோட ஸோ நான் இந்த அவுட்புட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் இப்போ எனக்கு இந்த டிக்ஷனரியோட இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஸோ ரன் பண்ணும்போது ஸோ கிளிக் ஓகே ஓகேவா இப்போ நீங்கள் ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிக்ஷனரி ஏபிசிடிங்கிறது எனக்கு டிக்ஷனரியோட கீஸ் வந்து இண்டெக்ஸ் ஆகவும் டிக்ஷனரியோட வேல்யூஸ் வந்து டேட்டாவும் சீரீஸோட டேட்டாவும் வந்திருக்கு புரியுதுங்களா ஸோ இதுதான் டிக்ஷனரி மெத்தட் சப்போஸ் இந்த டிக்ஷனரி மெத்தடில் நான் இங்கே இண்டெக்ஸ் போடுறேன் ஸோ அப்போ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு
ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு நான் எகெயின் ஒரு லிஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4ன்னு போடுறேன். இப்போ என்னாகும், இப்போ திரும்ப ரன் மாடியூல். ஸோ டிக்ஷனரியில் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கீஸ் வந்து இதான் வந்திருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டிக்ஷனரியில் டிக்கு இண்டெக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இண்டெக்ஸ் போடும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த நான் போட்டிருக்கிற இண்டெக்ஸ் தான் 1, 2, 3, 4ன்னு வந்திருக்கு. பட் வேல்யூஸ் எதுவுமே வரல, எல்லாமே NaN வந்திருக்கு. ஸோ NaN அப்படிங்கிறது நாட் எ நம்பர். ஓகேங்களா? ஸோ நாட் எ நம்பர் அப்படின்னா லைக் நன் மாதிரி எம்டி மிஸ்ஸிங் டேட்டாஸ் தான் வந்து NaN வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சீரீஸில் மிஸ்ஸிங் டேட்டா தான் NaN வேல்யூஸ் சொல்லுவாங்க. அப்போ டிக்ஷனரி போடும்போது நான் வந்து இண்டெக்ஸ் போடக்கூடாது. ஏன்னா டிக்ஷனரியில் கீஸ் எல்லாமே வந்து இண்டெக்ஸாக அசைன் ஆகிடும், வேல்யூஸ் எல்லாமே வந்து டேட்டாவாக அசைன் ஆகிடும். தேர்ட் ஒன், யூஸிங் ND அரே, n டைமென்ஷனல் அரே. ஸோ இப்போ ND அரே அப்படின்னா இப்போ நான் திரும்ப S3 அப்படின்னு ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ PD டாட் சீரீஸ் அப்படின்னா நான் வந்து இன்னொரு மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அரே யூஸ் பண்ணும்போது மட்டும் நான் numpy மாடியூல் யூஸ் பண்ணணும். ஸோ இம்போர்ட் numpy as NP. இந்த NP தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். NP டாட் அரே, அரே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் திரும்ப லிஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் 4th டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நவ் பிரிண்ட் S3. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் மாடியூல். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு 0, 4, 8, 12, 16 அப்படின்னு வந்திருக்கு அரே. இது வந்து அரே மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அரேக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இண்டெக்ஸ் போடுறேன். ஸோ இண்டெக்ஸ் இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ்லேயே வந்து நான் ஃபார் லூப் இண்டெக்ஸ் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸு ஃபார் லூப் போடுறேன். ஸோ ஃபார் எக்ஸ் இன். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு இது கொடுக்கலாம், இப்போ ரேஞ்சுன்னு கொடுக்கலாம். ஸோ ரேஞ்ச் கொடுத்தனா எனக்கு வேல்யூ, இப்போ நான் வந்து 4 வேல்யூஸ் கொடுக்கணும். அப்போ ரேஞ்சுன்னு கொடுத்தனா நான் 2, 6, அப்போ 2, 3, 4, 5 4 வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். 2ல் ஸ்டார்ட் ஆகி 6ல் முடிச்சிருக்கேன். அப்போ 2, 3, 4, 5 வரைக்கும். ஏன்னா ரேஞ்சில் வந்து n-1 வந்துடுது. ஓகேங்களா? அப்போ ஃபார் இது வந்து நீங்கள் வந்து இண்டெக்ஸ் வந்து எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்பர். இப்போ நான் இந்த ரேஞ்சுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 4 லெட்டர் வேர்டு EFGHன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சிங்கிள் கோட்லேயும் கொடுக்கலாம், டபுள் கோட்லேயும் கொடுக்கலாம். திரும்ப நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், EFGH. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், நம்பர் ஆஃப் டேட்டா ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இண்டெக்ஸ். ஸோ 4th ஒன், ஸ்கேலார் வேல்யூஸ். ஸோ ஸ்கேலார் அப்படின்னா இண்டிவிஜுவல் வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். S4 ஈக்குவல் டு, ஸோ PD டாட் சீரீஸில் இப்போ நான் ஒரே ஒரு 200 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ எக்ஸ்ன்ற 6. இப்போ பிரிண்ட் S4. இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த எவ்வளோ இண்டெக்ஸ் நான் கொடுத்துருக்கணும் அவ்வளோ இண்டெக்ஸுக்கு எனக்கு 200 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இது வந்து நான் கமாண்ட் லைன் போடாதனால அதுவும் சேர்த்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. EFGH அது டேட்டா டைப் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ரேஞ்சு 6 கொடுத்துருக்கேன். அப்போ 0 to 6 டைம்ஸ் எனக்கு 200 வருது. நான் வேறு ஒரு இது போடுறேன், இப்போ வெல்கம் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல 0 வெல்கம்னு வந்திருக்கு. ஓகேவா? சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல இண்டெக்ஸ் கொடுக்கவே இல்லை, வெறும் வெல்கம் மட்டும் நான் சீரீஸ்குள்ளே பாஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், நான் இண்டெக்ஸே கொடுக்கல, நான் வெறும் வெல்கம் மட்டும் நான் சீரீஸ்குள்ளே பாஸ் பண்ணுறேன். 0 வெல்கம், அது ஒரே ஒரு ஆப்ஜெக்டாக அது கன்சிடர் ஆகிக்குது. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். Subscribe and support me.